ஓகே, நம்ம டெக்னிக்கலா இன்னைக்கு மார்னிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் இருக்கு. அதுல வந்து கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இட் ஷுட் ரீடைரக்ட் டு சம் அதர் பேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பேஜ்ல வந்து நிறைய டேட்டா இருக்கும். ஓகேங்களா? நிறைய அதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். திரும்ப நீங்க பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கு HTML ஏதா டேக் இருக்கா அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவுமே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் அப்படின்னாலே உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி போட்டு பேக் ஸ்லாஷ் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் பிட்வீன்ல நம்ம இந்த விஷயத்த கொடுப்போம். ஓகேவா? இப்ப கிளிக் ஹியர் இதை நம்ம கிளிக் பண்ணா இது என்ன பண்ணும் அப்படின்றது தான் இப்ப பார்க்கணும். ஓகே, இங்க ஏஹெச்எஃப்ல மஸ்டா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஹெச்ரெஃப் எந்த இடத்துக்கு ரெஃபர் பண்ண போறீங்க அப்படின்றது. ஓகேவா? இதுல ரெண்டு விதமான டைரக்ஷன் இதை கொடுக்கலாம். ஒன்னு அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி டைரக்டா ஒரு லைவ் யூஆர்எல் கொடுக்குறது. டைரக்டா ஒரு லைவ் யூஆர்எல். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு லைவ் யூஆர்எல். ஓகே, இது அப்சல்யூட்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் HTTPSல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இப்படி கொடுப்போம். இது அப்சல்யூட் யூஆர்எல். இன்னொன்னு ரிலேட்டிவ் யூஆர்எல் சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற டைரக்டரியில இருந்தே அதை நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஒர்க் பண்ற டைரக்டரியில இருந்தே கொடுப்போம். இல்லைன்னா இது இப்ப HTTPS எல்லாம் போட்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க. ஓகே, google.com அப்படின்னு வந்துச்சு. ஓகே, காலையில இதையுமே ஒண்ணு சொன்னேன். இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் பேஜ் வந்து போயிடுது. ஓகேவா? இதுக்கு டிஃபால்ட்டா என்ன செட்டா இருக்கும்? இதுக்கு ஒரு கீவேர்ட் ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஏஹெச்எஃப் டார்கெட். சூப்பர். அதுல வந்து blank சொல்லுங்க. அதுல blank கொடுக்கணும். ஓகே, எக்ஸாக்ட்லி. blank அப்படின்னா நியூ பேஜ். ஓகேங்களா? blankனா இதுதான் blank. நான் இப்ப இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு அதை ஓபன் பண்ணி விடு, ஏன் கரண்ட் பேஜை டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா? எனக்கு இது முடிஞ்சு போச்சு, திரும்ப நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க கொடுக்கல அப்படின்னா என்னவா இருக்கும்னா டிஃபால்ட் செல்ஃப். டார்கெட் வந்து டிஃபால்ட் செல்ஃப். நீங்க இங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதே பேஜ்லயே தான் ஓபன் ஆகும். ஓகேவா? ஏஹெச்எஃப்ல ரெண்டு விஷயம் மஸ்ட். ஒன்னு ஹெச்எஃப்ல நீங்க டேட்டாவை கொடுக்கணும், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும்ட்டு. அதுலயுமே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அப்சல்யூட் யூஆர்எல் கொடுக்கலாம். நீங்க எந்த லைவ் யூஆர்எல் இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். நீங்க அதை விட்டுட்டு இந்த HTTPSனா இல்லாம நீங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. www.google.com அப்படின்னா ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி பேஜே இல்ல, யுவர் ஃபைல் குட் நாட் பி அக்சஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா அதனுடைய இந்த யூஆர்எல் வந்து இருக்கும், HTTPS இருக்கும். சரி, இது அப்சல்யூட் யூஆர்எல். அப்சல்யூட் யூஆர்எல்னா கண்டிப்பா HTTPS இருக்கும். இன்னொன்னு ரிலேட்டிவ் யூஆர்எல். ரிலேட்டிவ் அப்படின்னா ஓகேவா, நம்ம கூடவே இருப்பாங்க, ரிலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளாரியே நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்றேன், இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளார தான் அதை கிரியேட் பண்ண போறேன். ஸோ நியூ ஃபைல்னு போட்டு என்ன பண்ணலாம், about.html. இந்த HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா HTMLன்றத கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா டவுட் வருதா? இது கொடுக்காம இருந்தா என்ன, ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்கா கொஸ்டின்? சரி, யாருக்கும் வரல அப்படின்னா நானே சொல்லிடுறேன். இப்ப man.jpg அப்படின்னு இருக்கு. எதுக்காக எக்ஸ்டென்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இருந்தாதான் இது என்ன மாதிரியான ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்க இந்த index.html இல்ல அப்படின்னா, இந்த HTML இப்படி இல்ல அப்படின்னா கூகுள் இன்டெலிஜென்ஸ் ப்ரௌசர் இன்டெலிஜென்ஸ் வந்து தெரியாது. இந்த ஹெட் டேக் டைட்டில் வந்தாலே இந்த இடத்துல தான் காட்டணும் அப்படின்றது இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா தெரியாது.
இது என்ன பண்ணிக்கோ அப்படின்னா இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்க நீங்க கொடுக்குற டேட்டா எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும்னா அப்படியே கொடுத்துருங்க. தவிர்த்து இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் அபவுட் HTML போல்டு கலரான கொடுக்காது. இப்ப பாருங்க, இதை நான் ரீநேம் பண்ணிட்டு இந்த HTML ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைல், இல்லைன்னா நான் ஹெட் இதெல்லாம் கொடுத்துருக்கனே. சரி, ஓகே, பாப்போம். வரல, இல்லையே, வரணுமே, நான் கொடுத்துருக்கிறது ஹெட் டைட்டில் இங்க வரணுமே அப்படின்னா வராது. ஏன்னா இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைலை நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் வரும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் .html இங்க இருக்கும்போது இந்த ப்ரௌசர் இல்லை எந்த ப்ரௌசரா இருந்தாலும் இண்டெக்ஸ் பக்கத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் HTML இருக்கு. HTML இருந்தா அதுக்குள்ளார பேசிக்கிறத நான் சொல்றேன். ஒரு ஹெட் டேக் இருக்கு, ஹெட்ல டைட்டில் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எடுத்துன்னு காட்டிடும். பாடி டேக்ல H1 இருக்கு. H1 இருந்தா கண்டிப்பா இதை கொஞ்சம் போல்டு பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி ப்ரௌசருக்கு எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மெஷின் என்ன சொல்றது, பைனரி கன்வர்ஷன் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு அதனுடைய விஷயத்தை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பா எந்த ஃபைல் கிரியேட் பண்ணாலும் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம HTML ஒர்க் பண்றோம், நாளைக்கு CSS, அடுத்தது JS. இது எல்லாத்துக்குமே நீங்க எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா கொடுக்கணும். CSSக்கு .css, ஜாவாஸ்கிரிப்டுக்கு .js, PHP இருந்தா .php, பைத்தானா இருந்தா .py, ஜாவாவா இருந்தா அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ எக்ஸ்டென்ஷன் மஸ்ட். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ரிலேட்டிவ் URL நான் ஒன்று வச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி டேட்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிலேட்டிவ் URL நான் இங்க கால் பண்ண போறேன். about.html இந்த ஃபைலுக்கு கிளிக் பண்ணா இங்க போகும். திரும்ப இந்த about.htmlக்கு நான் HTML ஓட சின்டாக்ஸை எழுதுறேன். டைட்டில் about us அப்படின்னு போட்டு body tag welcome to Satyam Cinemas. இப்படி எழுதுறேன். ஓகே, இந்த பேஜுக்கு இப்ப வரப்போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா HTTPSனா கிடையாது, ஏன்னா இது அப்சல்யூட் URL கிடையாது. ரிலேட்டிவ் URLனா அந்த ஃபோல்டர்ல எங்க கொடுக்கணும் அப்படின்னா about அப்படின்னு நினைச்சாலே வரும். இப்போ பாருங்க, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இங்க வந்துருச்சுங்களா index டாட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா about.htmlக்கு ரீடைரக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, வெல்கம் டு APJ Dream Deck. ஓகேங்களா? இப்படிதான் நீங்க பாக்குற நிறைய மெனுஸை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போறது அப்படின்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ்னா கிடையாது. href அப்படின்ற டேகை வச்சுக்கிட்டு அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்துருச்சு. ஐயோ இங்க வந்துருச்சு, இதை நான் பிளாங்க் டேகா போடாம எதுக்காக இந்த டேக்ல போட்டோம்னா, நீங்க இதுக்கு மேல மல்டி பேஜ் நீங்க எப்ப பண்றீங்களோ அப்ப இந்த பேஜ்லயே ஹோம் பேஜுக்கு போறதுக்கான டைரக்ஷனும் எழுதிடும். இப்ப அபவுட்ல இருந்துட்டு நான் ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணலாம்? எனிஒன்? இங்க அதே மாதிரி ஆங்கர் டேக். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஆங்கர் டேக் போட்டு ரீடைரக்ஷன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? எப்படி நம்மளால ஹோம் பேஜ்ல இருந்து அபவுட் பேஜுக்கு வர முடிஞ்சிச்சோ அபவுட் பேஜ்ல இருந்து கண்டிப்பா அந்த பேஜுக்கு போக முடியும். பேக் டு ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க என்ன கொடுக்கணும், அந்த பேஜோட URL index.html. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். திரும்ப நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இதுதான் மல்டி பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்றது ஒரு பேஜ் இருக்கும், இதை கிளிக் பண்ணா அது அங்க போயிடும். ஓகேங்களா? திரும்ப நீங்க அதே இடத்துக்கே வரணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ இந்த URL தானே கொடுக்கணும். ஸோ நீங்க இந்த கம்ப்ளீட் URL காப்பி பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிலேட்டிவ் URL இதை மட்டும் சொன்னாலே போதும். பேக் டு ஹோம் எங்க போகணும் அப்படின்னா index.html. புரியுதா? இப்ப நம்ம புரியுது. இது இப்ப நம்ம அதுல டார்கெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது டார்கெட் இதுக்கு தேவையில்லைன்ற. ஏன்னா இது இன்னொரு பாருங்க, இது கிளம்சியா இருக்கும்.
இப்போ டார்கெட் பிளாங்க் யூஸ் பண்றேன். இப்போ மல்டிபிள் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். செல்ஃப் இருந்தாலே ஓகே. எந்த இடத்துக்கு வந்து டார்கெட் பிளாங்க் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்சல்யூட் யூஆர்எலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது என்னுடைய சைட்டு சம்மந்தப்பட்டதே கிடையாது. அதை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போக தான் போகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எங்களுடைய வெப்சைட் LX ஹோட்டல் எஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் இதுல புக் நவ் கொடுக்க போறேன். இதுக்கு நாங்க என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியோட பிளகின் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே தெரியுதுங்களா live.pm இது வந்து LX. ஓகேங்களா? எனக்கு இதை எடுத்துட்டு வந்து என் இதுல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து அப்சல்யூட் யூஆர்எல். இந்த யூஆர்எல் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் https அப்படின்னு சொல்லி. புரிஞ்சிருச்சா? ரிலேட்டிவ் யூஆர்எல் எப்பப்பெல்லாம் வருதோ அப்ப நீங்க டார்கெட் செல்ஃப்னே கொடுக்கணும். அந்த பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் டார்கெட் இதை கொடுத்தேன். இப்ப பாருங்க 3 பேஜ் ஓபன் ஆயிருக்கு. தேவையே கிடையாது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி புரியுது. இந்த டார்கெட்ல வந்து அந்த செல்ஃப் கொடுக்குறவங்கள அது மென்ஷன் பண்ணாமலே இருக்கலாம். அது டிஃபால்ட்டா அதனுடைய பிஹேவியரே செல்ஃப் தான். அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இல்ல, ஃபியூச்சர்ஸ்லயும் அதை மென்ஷன் பண்ண எப்பயுமே நான் இது வரைக்கும் 11 வருஷம் இருக்கு ப்ரோ. 11 வருஷத்துல நான் செல்ஃப்ன்ற விஷயத்த நான் யூஸ் பண்ணதே கிடையாது. டார்கெட் செல்ஃப். ஏன்னா அதனுடைய டிஃபால்ட் பிஹேவியரே செல்ஃப் தான். அதுகிட்ட போய் நீ டிஃபால்ட்டா செல்ஃப் தானா, எனக்கு தெரியும் நான் செல்ஃப் தான் விட்டுப்போ அப்படின்னு. புரியுதுங்களா? நம்ம அதை சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். பேக். ஓகேவா? இந்த செக்ஷன் வரைக்கும் ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. இப்போ H1 டேக்ல இருந்து H6 பேராகிராஃப் டேக், இமேஜ் சோர்ஸ் டேக். ஓகேங்களா? இதுல ahref டேக் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த இமேஜுக்குமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்சல்யூட் யூஆர்எல் இமேஜை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணது என்ன யூஆர்எல், என்ன இமேஜ்? இது என்ன இமேஜ்? man.jpg ன்னு JPEG இமேஜ். அது கரெக்ட் பாப்பா. இது அப்சல்யூட் இமேஜா ரிலேட்டிவ் இமேஜா? ரிலேட்டிவ். அப்சல்யூட். யார் அது அப்சல்யூட்? எக்ஸ்பிளைன் ஹவ். இது எப்படி அப்சல்யூட்னு சொல்றீங்க? அப்சல்யூட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றேன். சாரி, மாத்தி சொல்றேன். ஓகே. ரிலேட்டிவ். ஒண்ணு இல்ல ப்ரோ, நம்ம கூடவே இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கூடவே இருக்கிறது ரிலேட்டிவ். அப்சல்யூட் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த யூஆர்எல் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நம்ம இப்ப என்ன எக்ஸாக்டா அந்த யூஆர்எல் கொடுத்தோம். எக்ஸாக்ட் யூஆர்எல் இது பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் யூஆர்எல். இதை நம்ம கொடுக்கலையே. ஓகேங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு அப்சல்யூட் யூஆர்எல் வந்து கொடுக்க போறேன். W3 இப்ப நான் இந்த இமேஜை சும்மா எடுத்துக்கிறேன். இது ஒன்று இன்ஸ்பெக்ட். இந்த இமேஜ்னா வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து இப்போ இந்த இமேஜை இப்படி காப்பி பண்ணீங்கன்னா இந்த பாருங்க https வருதா? இப்போ இது நமக்கு அப்சல்யூட் இமேஜா ரிலேட்டிவ் இமேஜா? பிரவீன் ப்ரோ அப்சல்யூட். ஓகே. இப்போ வருமா வராதா அப்படின்ற டவுட். அதுவும் முறுக்கலா வரும். இந்த வித்தெல்லாம் எடுத்துட்டு செக் பண்ண அவ்வளோதான். இமேஜ் வந்துடுச்சு. இது அப்சல்யூட். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு இன்னொன்று நான் காப்பி பண்ணிட்டு இப்போ இன்னொன்று வைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் HTML அப்படின்னு வச்சு இப்போ இன்ட்ரோடக்ஷன் அபவுட் CSS அப்படின்னு வைக்கிறேன். ஓகே ஓகே. இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கும் நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன். என்ன அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு சும்மா ஒரு கோடு மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு செல்ஃப் க்ளோஸ் டேக் ஒன்று யூஸ் பண்றேன். இது பெருசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா இது இருந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹரிசாண்டல் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க. ஓகே.
இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்களா? ஆனா இது டேக் க்ளோஸ் பண்ணலனாலும் வரும்ல. நான் இதுக்கு வருது. அது இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணணுமா பண்ண வேணாமா? அது அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த டைட்டில் இங்க ஹெட்டுக்குள்ளார போட்டா தான் வருமா, இந்த பாடி டேக்குள்ளார போட்டா வருமா வராதா? வரும்ண்ணா. வரும். பாப்போம். வந்துடுச்சு. ஏன் வருது? ஹெட்டுக்குள்ளதானே போடணும், எதுக்கு இங்க வருது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். HTML டைட்டில்னு இருந்தாலே, டைட்டில் டேக்குள்ளார இருந்தாலே அது இங்க தான் காட்டணும். ஓகேவா? அப்புறம் ஏன்னா நம்ம இங்க தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒர்க் பண்றது ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேஷன். ஓகேங்களா? இது மட்டும்தானா டெவலப்மெண்ட்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுல SEOன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க் யூசேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் ஒண்ணு இருக்குன்னா அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும், இல்லைன்னா வராது. அது என்னன்னா SEO அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஒண்ணும் கிடையாது. வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எத்தனை இருக்கு? ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க பாப்போம். டைட்டன், சொனாட்டா, அப்புறம் ஃபாஸ்ட்ராக். ஓகே, இப்போ இது எல்லாமே சொன்னீங்க. ஓகேவா? இவங்க தான் வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, இப்போ நான் போயிட்டு மென்ஸ் வாட்சஸ் அப்படின்னு போறோம். நீங்க சொன்ன எதுவுமே முன்னாடி வராது. மென்ஸ் வாட்சஸ்ன்னு போட்டா வாட்ச் ரெடி பண்ற கம்பெனி தானே வரணும், அதுதானே கரெக்ட். ஆனா கூகுள் சிஸ்டம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? இதுக்குன்னு SEOன்னே தனியா இருக்கு. ஓகேங்களா? நீங்க மென்ஸ் வாட்சஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த மின்ட்ரா உதவுறங்க, டைட்டன் வெபர் மூணாவது இடத்துல வரும். ஓகேங்களா? சொனாட்டானா ஆளே காணும். அமேசானு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன்னா இவங்க இந்த எல்லா வெப்சைட்லயுமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படின்னா பண்றாங்க அப்படின்னா, இந்த மென்ஸ் வாட்சஸ் இங்க இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீவேர்ட் யூஸ் பண்ணி கீவேர்டு, மெட்டா நேமு, மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, ஓஜி டேட்டா, அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா இது இங்க போட்டா வருது, பேக்ஸ்லாஷ் போடலன்னா வரல அப்படின்ட்டு, இதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிட்ட இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்கு போகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம கிட்ட அந்த கொக்கோ கோலா எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். டின்னு இவ்வளோ, இது இவ்வளோ அப்படின்றது எல்லாமே மார்க்கெட்டிங் மூலமா தான் நமக்கு ஒரு விஷயமே தெரியும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு டிடர்ஜென்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னா ஆடை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஓகேவா? எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் வேணும். ஒரு வெப்சைட் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா, ரெடி பண்ணி வச்சாச்சு, சைட்ல நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. அதை நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டை வச்சுக்கிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் டேட்டா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டிவிலனா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய இது கோடாடினா அந்த மாதிரி பண்ணுவாங்க, தோனி வச்சு சம்திங் அவங்கள வச்சு பண்ணுவாங்க. எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணும். அவங்களுடைய சைட்டை வச்சுப்பாங்க, லோகோ வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் நாங்க இந்த சர்வீசஸ் பண்ணுவோம், நாங்க இந்த சர்வீசஸ் பண்ணுவோம், என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என் கம்பெனி பத்தின டீடைல்ஸ் நாங்க கொடுப்போம். ஆர்கேஷியா அண்ட் ACW சர்க்கிளை பத்தி நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இந்த விஷயத்துக்கு எல்லாமே உன்னுடைய சிஸ்டம் வந்து SEOக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். SEOக்கு முக்கியமான விஷயமே இந்த டைட்டில் இருக்குல்ல, இதை தொடர்ந்து அது இருக்கும் ஒரு 10-15 ஐட்டம். நேமு, டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்டு, ஓஜி, கூகுள் அனலிட்டிக்ஸ். ஓகேவா? ஆனா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? நமக்கு என்ன தேவை அப்படின்னா HTML-ஓட புரோட்டோகால் என்னது. ஓகேவா? HTML-ஓட புரோட்டோகால் என்ன, அதனுடைய விஷயம் இங்க ஸ்டார்ட் ஆகும், இங்க முடியும். ஹெட்டுக்குள்ளதான் இந்த டைட்டில்ன்றது கண்டிப்பா இருக்கணும். இல்ல நான் இங்கதான் போடுவேன்னா போட்டுக்கோ, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒர்க் ஆகாமனா இருக்காது. உன்னுடைய விஷயத்துல நீ அதை சக்சஸ் பண்ணிடுவ. பட் அடுத்தடுத்த ப்ராசஸ்ல ஃபெயிலியர் ஆகும். திரும்ப உன்னுடைய கோட நீங்க ரீவேம்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால
ஆஸ் இட் இஸ் அதனுடைய சின்டாக்ஸ் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? இங்கேயும் அதே தான். ஆனால் இதுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹெச்ஆர் வந்து ஒரு செல்ஃப் க்ளோஸ் டேக்னு சொல்லியாச்சு. அதை நீங்கள் பேக் ஸ்லாஷ் போட்டு தான் ஆகணும்னா கிடையாது. போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை நான் கொஞ்சம் ரகுடு பாய் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சா நான் சொன்ன விளக்கம்? ஓகே ஓகே. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தானே சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும். காலையில் இந்த மாதிரி இருக்கீங்களா? ஓகே, 1 2 செக்ஷன் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த சைட்ல பாருங்களேன், HTML CSS JavaScript அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் போயிட்டே இருக்கு. இது என்ன அனுமார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். H1 H2 பார்த்தீங்களா? H2 ஓகே, பிரேக் டேகு. பிரேக் டேக் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த விஷயம் எல்லாம் AHRF தான், தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிராப் டவுன் மாதிரி, இது வந்து டிராப் டவுன் சொல்லுவாங்க. இதை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க? இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கு. ஓகே, இது நான் உங்களுக்கு இதை வச்சு சொல்றதுக்கு பதிலாக நானே சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வருது இல்ல, ஒரு இதுக்கு மேல ஒரு 10 ஐட்டம் வரப்போகுது அப்படின்னா நீங்க பேராகிராஃப் அந்த விஷயம்லாம் யூஸ் பண்ணாம HTML-ல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்க்கு 2 விதமான லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கோங்க CSS. இது அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்ல என்னுடைய லிஸ்ட் ஐட்டம்னு நான் இப்படி தான் கொடுப்பேன். லிஸ்ட் ஐட்டம் 1. ஓகே, இது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் வச்சு CSS HTML JavaScript PHP அப்படின்னு இப்படி வரும். ஓகேங்களா? இது அன்ஆர்டர் லிஸ்ட். 2 விதமான லிஸ்ட் இருக்குது. ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நீங்க இந்த டிராப் டவுன்லாம் பாத்தீங்களா, அதை ஓவர் பண்ணா கொஞ்சம் நிறைய டேட்டா வந்த மாதிரி இருந்துச்சு. மின்ட்ரா வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா UL போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு விதமான டைப். இன்னொரு விதமான டைப் என்ன அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்டர். ஓகே, இப்ப நீங்களே சொல்லுங்க, ஆர்டர் லிஸ்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? ஹலோ, ஆர்டர் லிஸ்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியல? நம்பர்ஸ். ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் வருது. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 4 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த இதை வந்து நம்ம எங்கேயா மென்ஷன் பண்ணிருக்கோமா 1 2 3ன்னு? கிடையாது. நீங்க இங்க OL அப்படின்னு போட்டிருக்கீங்க, இது ஆர்டர் லிஸ்ட். இந்த OL குள்ளார கொடுக்கிற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு நம்பரிங்ல தான் வரும். ஓகேங்களா? இதனுடைய டைப் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். டைப் டிஃபால்ட்டா 1 2ன்னு இருக்கா? இப்போ நான் டைப் ஈக்குவல் டு A அப்படின்னு கொடுக்குறேன். ABCD அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ABCDEFGH. புரியுதா? யாருக்கா டவுட் வரல? 26க்கு அப்புறம் இது எப்படி போகும்ட்டு இல்லையா? 26க்கு அப்புறம் இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்ப்ரெட்ஷீட்னா பாத்துருக்கீங்களா? அப்படியாண்ணா? AAABAC. ஸோ இதை நம்ம போய் எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னா இதனுடைய பேரண்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
இதனுடைய பேரண்ட் வந்து இதுக்குமே டைப் ஸ்கொயர் பாக்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த யூவல் எல்ஐ யூஸ் பண்ணுவோம், பட் இந்த டாட்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்ல டைப் சேஞ்ச் பண்ணோம்னா டைப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, HTML-ல அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல் எப்போ கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். அதே மாதிரி ஹரிசாண்டல் இது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியாச்சு. ஓகே, இது போதும்.